90 கிட்ஸுக்கு பிடிச்ச பொரி உருண்டையை இன்னைக்கு உருட்டுன்னு உருட்டி கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட போறோம். அனைவரும் வருக, ஆதரவு தருக. வெள்ளத்தை இப்போ நல்லா பொடிசா நச்சு எடுத்துக்குவோம். பொரிய லைட்டா வறுத்துக்குவோம். இப்போ நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இறக்கி வச்சுட்டு பாவுக்கான வேலையை பார்ப்போம். பாவு காய்ச்சி இதில் ஊற்றி நல்லா கிண்டி உருட்ட போகிறோம். ரெண்டு கிலோ பொரி வாங்கியிருக்கோம். அதுக்கு 1 கிலோ வெல்லம் போடணும். 1 கிலோ வெல்லம் போட்டோம்னா அதுக்கு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். பாவு நல்லா திக்னஸ் வந்துருச்சு. கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தண்ணியில் விட்டு பார்க்கணும். தண்ணியில் விடையில் இந்த மாதிரி கிளையாமல் இருந்துச்சுன்னா நல்லா டைட்டாக வந்துருச்சுத்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாவு நமக்கு சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். பாவு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பக்குவத்தில் இருக்குது. இப்போ பொரியை போட்டு கிண்டி உருட்டுன்னு உருட்ட போகிறோம். பொரியை கொட்டி நல்லா கிண்டிக்குவோம். அதுக்கப்புறம் உருட்டுவோம். உருட்டிட்டாயா? உருட்டிட்டேன். எங்க ப்ரோ நீங்கள் தானே உருட்டுனீங்க, அதான் நான் ஒரேடியாக உருட்டிட்டேன். நம்ம பாவு காய்ச்சினது வந்து பாவு கொஞ்சம் பத்தலை, அதனால அப்படி உதிரியாக வருது. நீங்கள் காய்ச்சல பாவு கொஞ்சம் சேர்த்து காய்ச்சிக்கங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட தேவையில்லை. ஆனால் சூப்பராக இருக்குது. உண்மையாகவே சொல்லணும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றோட ஒன்று பிடிக்க தான் மாட்டேங்குது. அருமையான நொறுக்கு தீனி. ஆனா கொஞ்சம் உருட்டி இருக்கலாம். அது இப்பதான் அருமையா உருட்டியாச்சே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பாய்.